ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ளவர் பை ஈஸ்வர் சேனல். இப்போ மலேசியா போகிறதுக்கு வந்து யாராச்சும் பிளானில் இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போகலாம், இல்லை போகாமல் இருக்கலாம். நான் மலேசியாவில் என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா மலேசியா. அந்த நேம் மலேசியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நான் வந்து விழுந்துட்டேன். அந்த நேமில் தான் சொல்லப்போனால் ஒரு பிரமிப்பு. மலேசியான்னு எல்லாருக்கும் என்ன தெரியும்? நல்ல பெரிய பெரிய கோபுரங்கள், பெரிய பெரிய பில்டிங்ஸு, அப்புறம் பெரிய சிட்டி, ஒரு ரிச் கண்ட்ரி, இந்த மாதிரி ஒரு வியூ நம்ம இமேஜினேஷனில் வந்து இருக்குது. உண்மையிலே அதான் அங்கே இருக்குது, அது உண்மை. நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே நீட்டாக இருக்குது. அதுக்கு நம்ம ஊரை குறை சொல்லலை. நம்ம மக்களை விட அங்கே மக்கள் தொகை ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அவங்களால அந்த இது கொடுக்க முடியுது, அக்கோமடேஷன் எல்லாமே. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மலேசியாவுக்கு எனக்கு எப்படி ஆஃபர் கிடைச்சி பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் எந்த ஆட் போட்டாலும் தயவு செஞ்சு ஃபஸ்ட் நம்பாதீங்க. ஃபேஸ்புக் நம்பி ஏமாந்து பல பேர், அதில் நானும் ஒருத்தன். ஃபேஸ்புக்கில் ஒரு ஆட் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ஒரு இஸ்லாமிய பர்சன் ஒருத்தரோட பேர் போட்டு அவங்க மூலமாக ஒரு வேக்கண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். என்னென்னா அது ஒரு செக்யூர்டு வெப்சைட்டில் அந்த மாதிரியே காமிச்சிருந்தாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே இந்த மாதிரி மலேசியாவில் வந்து ஆள் எடுக்கிறோம், அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி வேலைக்கு வந்து ஆள் எடுக்கிறோம்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. நான் உண்மையாக போயான்னு தெரியல, சரி எதுக்கும் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் போனால் உடனே ஒரு பர்சன் கான்டாக்ட் பண்ணாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க. அந்த மாதிரி உண்மை தான் பிரதர், இது வந்து தமிழில் தான் பேசுகிறாங்க, நல்லா இருப்பீங்க, தமிழில் பேசுகிறாங்க, திருச்சி பையன், நான் அங்கே தான் இருக்கேன், நீங்கள் தைரியமாக வரலாம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. நானும் சரி நம்ம ஊர் பையனாக இருக்கேன், ஏமாற்ற மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நானும் எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டு ஒரு அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி டூப்ளிகேட்டாக ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நானும் அதெல்லாம் ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டேன். அவங்க ஒரு 1 டேயில் 24 ஹவர்ஸ் நான் கூப்பிட்றேன் பிரதர்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. நாங்களும் சரி ஓகே வெயிட் பண்ண சொல்லி மறுநாள் காலையில் உங்கள் அப்ளிகேஷன்லாம் ஓகே ஆகிட்டு நீங்கள் வந்து மலேசியாவுக்கு வரலாம் அப்படின்னு. எனக்கு செம ஜாலி. ஓகே மலேசியா போக போகிறோம், நம்ம வேறு லெவலில் ஆக போகிறோம். மலேசியா போனால் நம்ம லுக் எல்லாமே மாறிடும், ஒரு ரிச் ஆகிட போகிறோம். அப்படின்னு நம்ம பஞ்சாயத்தில் அடிபட்டி சாப்பாட்டு கழி இல்லாமல் ஆயிடும். ஸோ அதனால் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிறதுனால சரி ஓகே நல்ல ஆஃபராக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் எல்லாம் மூவ் பண்ண ஆரம்பித்தேன். இங்கே நான் வேலை பார்த்துருந்தேன். அப்போ தான் 12th காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் உள்ள போய் ஜாயின், ஒரு சின்ன ஒரு மரக்கடை, அந்த வள்ளியூருங்கிற ஏரியாவில் ஒரு மரக்கடை இருக்குது. அங்கே வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 300 ரூபா சேலரிக்கு உள்ளே ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி ஒரு 1 இயர்க்குள்ளே இந்த ஆஃபர் வருது. சரி ஓகே நல்ல இதாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தனால போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மூவ் பண்ண ஆரம்பித்தேன். இங்கே வந்து சொல்லும்போது சார் ஓனர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை கொஞ்சம் யோசிச்சிக்கா, ஏன்னா நிறைய ஃப்ராட்ஸ்லாம் இருப்பாங்க மலேசியாவில் அப்படின்னா. மலேசியானா நம்ம பெரிய கண்ட்ரி, அது எப்படி ஃப்ராட்ஸ்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் அதை கண்டுக்கலை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேண்டாம் போகாத, அங்கே போனால் ஏமாற்றிடுவாங்க. மலேசியா வந்து ரொம்ப 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 ஒரு எப்படி சொல்கிறது, இல்லீகல் பிஸ்னஸ் நடக்கிற ஒரு இடமா இருக்குது. ப்ளஸ் அப்புறம் நிறைய பேரை ஏமாத்துறாங்க, அதனால் போகாத அப்படின்னாங்க. நான் வேணாம் அப்படின்னு யோசித்து பார்த்தாலும் எனக்கு அந்த ஒரே பேர் மலேசியா, அந்த மலேசியாங்கிற ஒரு வேர்டில் நான் வந்து அடிக்ட் ஆகிற மாதிரி ஆகிட்டேன். சரி ஓகே யார் என்ன சொன்னாலும் காது கேட்கக்கூடாது, இந்த காதில் வாங்கி அந்த காதில் போடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். எப்படியாவது மலேசியா போயிடணும், அதான் ஒரே கனவு அப்படிங்கிறதுனால வீசா எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணியாச்சு. வீசாக்குள்ளே சார்ஜஸ் எல்லாமே பே பண்ணிட்டேன். வீசா 1 வீக் ஆச்சு. 1 வீக்கில் வீசா வந்துட்டு டூரிஸ்ட் வீசா. நல்லா யோசிச்சுக்கோங்க, டூரிஸ்ட் விசா வச்சு எந்த நாட்டுக்கும் தயவு செஞ்சு போகாதீங்க. உங்களுக்கு சுற்றி பார்க்கணுன்னா மட்டும் டூரிஸ்ட் விசா வச்சு போங்க. வேலைக்குன்னு சொல்லிட்டு யார் கூப்பிட்டாலும் டூரிஸ்ட் விசாவில் போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நானும் டூரிஸ்ட் விசாவில் தான் போனேன். எல்லாம் சொன்னாங்க என்னடா டூரிஸ்ட் விசாவாக இருக்குது, நமக்கு பெர்மிட் விசாவில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டூரிஸ்ட் விசாவில் வாங்க, இங்கே வந்து நான் உங்களுக்கு கம்பெனி மூலமாக பெர்மிட் விசாவை மாற்றி தந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தான் கிறுக்கு பிடிச்சி போய் அழிகிறோமே மலேசியான்னு சொன்ன உடனே சரிஞ்சு எல்லா சொன்னது எல்லாத்தையும் அப்படியே நம்பிட்டு, என் ஃப்ரெண்டு சொன்னான், ஓனர் சொன்னாங்க, கம்பெனிக்கு வேலைக்கு வந்த சில பர்சன் சொன்னாங்க, இந்த மாதிரி அக்கா பையன் போய் ஏமாந்துட்டான், பைசாலாம் லாஸ் ஆகிட்டு அப்படின்ட்டு. நீ நம்ம சொல்லிட்டுப்பா நான் போவேன் அவங்க இதில் வந்து நான் கிளியராக இருந்துட்டேன். வீசா வந்துட்டு அமௌண்ட்டுக்கு 50,000 அங்கே வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ 35,000 அந்த டைமில், நான் போன டைமில் 35,000 அங்கே கட்டணும் ஸ்டார்டிங்கில், அப்போ தான் ஒர்க் கிடைக்கும் அப்படின்னாங்களே. சரி 30,000ன்னு பார்த்தா 2,000 வெள்ளி, அவங்க நாட்டு காசுக்கு வந்து 2,000 வெள்ளி, ரிங்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் வந்து ரிங்கிட்டு வெள்ளின்னு சொல்லுவாங்க. அப்போ 2,000 வெள்ளி நீங்கள் பே பண்ணணும்னு உடனே அப்போ 2,000 கால்குலேஷன் பண்ணும்போது 35,000 35,000 எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எங்கள் நான் வேலை பார்க்குற இடத்துல எங்களோட ஓனர் அவர் கொடுத்தாரு. 35,000 கொடுத்து நீ போயிட்டு வா, உன்னால் முடிஞ்சால் ரிட்டர்ன் பண்ணு, நீ போய் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சொன்னாங்க. எந்த ஓனர் ஃபஸ்ட் அப்படி செய்வாங்கன்னு சொல்லுங்கள். தங்கிட்ட வேலை பார்க்க ஒரு பையன் வேற ஒரு நாட்டுக்கு போகிறான், தங்கிட்ட வேலையை விட்டுட்டு போகிறான். எந்த ஓனர் இருந்தாலும் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அந்த பர்சன்ட்டு பேசுகிறதோ இல்லை அவங்க பேசாமல் கூட போகலாம்.
ஆனால் நான் வேலை பார்த்த இடத்துல எங்கள் சார் வந்து பைசாவை ரெடி பண்ணி கொடுத்து டிக்கெட்டுக்கு 15,000. வீட்டில் பைசா கிடையாது, பக்கத்து வீட்டில் கடன் வாங்க முடியாது, ஏகப்பட்ட கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்தோம். அந்த டைமில் எங்கள் சார் 30,000 கையில் கேஷ் கொடுத்து ஃப்ளைட் டிக்கெட்டு 8,000 சம்திங் வந்துச்சு. அதுவும் அவங்களே போட்டு கொடுத்து சரி போயிட்டு வா, நல்லபடியாக பைசா இரு அப்படின்னு சொல்லி தந்துட்டாங்க. திருச்சிக்கு எனக்கு ஃப்ளைட்டு எப்போ நைட்டு 2 மணிக்கு திருச்சியிலேருந்து ஃப்ளைட்டு மலேசியாவுக்கு இண்டிகோங்கிற ஏர்லைன்ஸை புக் பண்ணியாச்சு. எல்லாம் ரெடி பண்ணி அங்கே மலேசியாவிலையும் நான் கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கேருந்து நான் கிளம்புறது எப்போ காலையில் திருநெல்வேலியிலேருந்து கிளம்புறேன். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி ஈவினிங்குள்ளே திருச்சி போயிட்டேன். திருச்சியிலேருந்து நான் அப்பா அம்மா எல்லோரும் ஏர்போர்ட்டில் தம்பிங்கெல்லாம் நான் சென்ட் ஆஃப் பண்ண வந்தாங்க. ஃப்ரெண்டு பையன், அப்பா, தம்பிங்க கிளம்பி ஏர்போர்ட்டில் விட்டுட்டு எல்லோரும் இங்கே ரிட்டர்ன் போயாச்சு. எனக்கு ஏர்போர்ட்டில் போனால் தான் கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு. என்னடா இல்லை லாங்கில் போகிறோமே, திரும்பி வருவோமா வரமாட்டோமான்னு சொல்லிட்டு அப்போ தான் லைட்டாக பயம் கொடுத்துச்சு. சரி ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி 2 மணிக்கு ஃப்ளைட் வந்துட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஜானி ஃபுஷ்ஷுன்னு யாரிச்சு வயிறுலாம் அடி கிடுன்னு கலக்க ஆரம்பிச்சிட்டு போனோம். ஃப்ளைட்டில் அப்படி சொங்கன்னு ஏறினதுக்கப்புறம் தான் லைட்டாக ஜர்க் ஆச்சு. போய்ட்டு திரும்பி வருவோமா, இந்த கரெக்டாக தான் போகிறோமா அப்படிலாம் யோசிச்சு பார்த்தேன். சரி வேணாம், இனி யோசிக்கக்கூடாது, போயிடுவோம். கிளம்பியாச்சு. போய் சந்தோஷமாக வாழ்ந்து நம்ம ஃபேமிலி ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஏர்போர்ட்டில் கரெக்டாக அன்டைமில் நம்மளோட 4 மணி நேரம் அங்கே பின்னாடி போகுது. நான் அங்கே நம்ம பகலில் 7 மணி அப்படின்னா அங்கே ஒரு 4 மணி சம்திங், விடிய காலம் 4 மணி அந்த மாதிரி தான் இருக்கும். நைட்டு போய் அங்கே போய் லேண்ட் ஆகிட்டு ஏர்போர்ட்டில் போய் நின்றுட்டு ஏர்போர்ட் எப்பா வேறு லெவலுங்க. லைஃப்பில் நான் அந்த மாதிரி ஏர்போர்ட் பார்த்ததே இல்லை. ஏர்போர்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் போல் ஒரு ஏர்போர்ட் மட்டும். அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஏர்போர்ட் என்னடான்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வெளியே வந்து இமிக்ரேஷன் செக்கப்லாம் முடிச்சுட்டு வந்து நிற்கிறோம். ஃபஸ்ட்டு இமிக்ரேஷன் செக்கப்பில் வந்து நோட் பண்ணிக்கோங்க, இமிக்ரேஷன் செக்கப்பு மலேசியாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. பார்ப்பாங்க, பார்த்துட்டு என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் அந்த மாதிரி டூரிஸ்ட் விசாக்கெலாம் வந்திருக்கேன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக செருப்பு காலத்தை அடித்து அங்கே லாக்கப்பில் தூக்கி உள்ளி போடுறாங்க. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் வெக்கேஷனுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள், ப்ளஸ் அப்புறம் எங்கே தங்க போகிறீங்க, உங்கள்கிட்ட காசுலாம் இருக்கான்னு கேட்பாங்க. அதெல்லாம் காமிச்சிருக்கேன்னு சொல்லி என்கிட்ட ஆல்ரெடி அந்த பசங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் ஃப்ராட்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லி தப்பிக்கலாம் சொல்லி சொன்னாங்க. நானும் உள்ளே போய் இமிக்ரேஷன் செக்கப்புக்கு அது காமிச்சேன். இந்த பாருங்க, நான் வந்து வெக்கேஷன் வந்திருக்கேன், இதான் என்னோடய பாஸ்போர்ட்டு, இதான் என்னோடய விசா அப்படின்னு சொல்லி காமிச்சேன். இல்லை நீங்கள் ஷோ உங்கள் ஐடியாலாம் காட்டுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சாங்க. அவங்களுக்கு எம்எல் டவுட் வந்துட்டு இந்த பையன் வேலைக்கு தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு தூக்கி தனியாக ஒரு ரூமில் அடைச்சி வச்சிட்டாங்க. சரி போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் போட்டு ஒவ்வொருத்தராக விசாரித்து பேசும்போது அவங்க அந்த என்கிட்ட பேசின பர்சன் வந்து இந்த இமிக்ரேஷன் அதிகாரிகள்கிட்ட வந்து பேசி இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலி தான் எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க, சும்மா சுற்றி பார்க்க தான் வந்திருக்கான்னு சொல்லி அவங்க பேசி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நான் இமிக்ரேஷன் ஆஃபீஸ்லேயே உட்காந்து ஒரு வழியாக ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்துட்டு இவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஃபோன் முக்கியமான விஷயம், மலேசியாவுக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் நம்ம மொபைல் ரீச் ஆகாது. அந்த நாட்டில் உள்ள சிம்மை தான் வாங்கி போட்டாகணும். நம்ம நாட்டில் கிடைக்கிற மாதிரி அந்த நாட்டில் பிளான்ஸே கிடையாது. அதிகபட்சம் ஒரு நிமிஷம் பேசணும்னா நீங்கள் 50 ரூபா கண்டிப்பாக போட்டே ஆகணும். நம்ம இந்தியாவில் ஜியோவில் இருக்கிற மாதிரி பிளான்லாம் இங்கே சுத்தமாகவே கிடையாது. ஸோ அதனால் சிம் ப்ராப்பர்லியாக கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. இங்கே திருச்சி ஏர்போர்ட்லேயோ சென்னை ஏர்போர்ட்லேயோ நீங்கள் கிளம்பும்போது அங்கேயே மலேசியன் சிம்மு கொடுப்பாங்க. அந்த சிம்மை வாங்கி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போங்க. நான் அங்கே போனதுக்கப்புறம் சிம்மை போட்டு அந்த பர்சனுக்கு கால் பண்ணி பார்த்தேன், ஃபோன் ரீச் ஆகலை. ஏன்னா என்னோடய மொபைலில் பேலன்ஸ் இல்லையா, மினிமம் 500 ரூபாய்க்கு போட்டால் தான் சிம்மே ஆக்டிவ் ஆகும். என்ன பண்ணேன், ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்து இமிக்ரேஷன் செக்அப் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு எந்த பக்கம் வழியும் தெரியாது, சுற்றி அலையிறேன். யாராவது கேட்கலாமா எந்த பக்கம் எக்ஸிட் இருக்குன்னு கேட்டுட்டு ஒவ்வொருத்தராக கேட்டுக்க ஸ்டெப்பாக போகிறேன். எந்த பக்கம் போனாலும் வெளியே வர முடியல. சரி ஓகே, எங்கே பார்க்கலாம், ஒரு ட்ரெயின் உள்ளுக்குள்ள ஏர்போர்ட் உள்ளுக்குள்ள 2 ட்ரெயின் ஓடுதுங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, சீரியஸாக. இந்த ஏர்போர்ட்டில் வந்து எக்ஸிட் கேட் போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் போகுது, யாரும் நம்ப முடியாது, ஆனால் உண்மை தான். அந்த ட்ரெயினில் ஏறி எக்ஸிட் கேட்டுக்கு போயிட்டோம். ஒரு 7 மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும். அந்த 7 மினிட்ஸ் ட்ராவலில் போயிட்டேன். வெளியே எக்ஸிட் ஆகி நிற்கிறேன். நின்றுட்டு இன்னொரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா மலேசியாவில் மேக்ஸிமம் தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க. யார்கிட்ட கேட்டாலும் தமிழ் தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணேன், எக்ஸிட் கேட்டு போய் நின்றுட்டு அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு ஃபோன் பண்ணது, கொஞ்சம் ஃபோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோன்னா அவங்க தந்தோடனே அந்த பர்சனுக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் அந்த மாதிரி எக்ஸிட் கேட்டு வந்துட்டேன், நீங்கள் வரீங்களா அப்படின்ட்டு. அவங்களும் அட்டன் பண்ணி ஓகே ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே நானும் ஏர்போர்ட்டில் பேனும் வாய் குழந்தைட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 1 ஹவர் கழித்து ஏர்போர்ட் வாசலில் ஒரு கார் வந்து நிற்கிது, மலேசியன் கார் மாடல் சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்த உடனே அப்பாடா செட்டில் ஆகிட்டோம், நம்ம அவ்வளோதான், நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துவிட்டோம், மலேசியாவுக்கு வந்துவிட்டோம், மலேசியாவுக்கு மண்ணில் நமக்கு ஆல்ரெடி படிச்சுட்டு நம்ம இனி ரிச் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் உள்ளே போகிறோம். உள்ளே 2 பேர் இருந்தாங்க, ஒரு லேடி ஒரு ஜென். என்னை ஃபோன் போட்டு பேசினாலும் அந்த பையன் இங்கே இருக்கான், ஆள் பார்க்குறதுக்கு அடுத்து முரட்டு மாடு மாதிரி இருக்கான். நான் நம்ம நார்மல் பையன் நினச்சேன், அது வரைக்கும் ஃபோட்டோ பார்க்கல ஒழுங்கா, நேரில் போய் பார்க்குறேன். செமையாக எப்படி சொல்கிறது,
ஒரு அடிதடி ஆள் மாதிரி அவன் இருந்தான். அந்த பக்கத்தில் ஒரு லேடி இருக்காங்க. ஒரு 20 வயசு 25 வயசுக்குள்ளே இருக்கும். அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஜர்க்காச்சு. என்னடா அப்படின்னா டிவியில் வில்லனிசம் பண்ணுவாங்கள்ல கேர்ள்ஸ், அந்த அந்த மாதிரி கொஞ்சம் தீஃப்ட் அந்த மாதிரி கேரக்டர் மாதிரி இருந்தாங்க. எனக்கு லைட்டாக அள்ளு விட்டுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தை காட்டிக்காமல் கார் உள்ள பின்னாடி ஏறி உட்காந்துட்டோம். கார் போகுது. ஏர்போர்ட்டில் இருந்து ஷெரம்பான் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போகுது. ஒரு 1 ஹவர் ட்ராவல். நான் சுற்றி வாயை பிளந்து பார்த்துட்ருக்கேன். அந்த ரோடு மலேசியன் ரோடு ஃபுல்லாக 6 வே டு 8 வே அப்படி தான் போயிட்டுருக்கு. நீட்டாக போகுது. ரோட்டில் வந்து எந்த டிராஃபிக் கிடையாது. அழகாக போகும், அழகாக வரும். அப்படி சல்லுன்னு போச்சு. சரி ஓகே, நம்ம நாட்டுக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் பிரமிப்பாக பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக நைட் ஒரு 2 o'clock ஒரு லாட்ஜில் கொண்டு தங்க வச்சாங்க. தங்க வச்சுட்டு, இந்த பார்த்துக்க தம்பி, நீங்கள் இருந்துக்கோ, நாங்கள் காலையில் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம். இப்போ உன்னோட டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் வந்து பெர்மிட்டிஸ் அடிக்கிறதுக்காக அவங்ககிட்ட பைசாவெல்லாம் கொடு அப்படின்னு சொன்னோன்னே, நானும் நம்பி கையிலேருந்து 2000 வெள்ளி சம்திங், அதாவது அந்த 35,000 எடுத்துருந்தேன்ல, அதை கொண்டு கொடுத்துறேன். பேலன்ஸ் என் கையில் ஒரு 10,000 என்னோட சேஃப்டிக்காக வச்சுருந்தேன். அதை என்ன பண்ணிட்டாங்க, இந்த நாட்டு பைசா நான் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10,000 கேட்டாங்க. நான் 8,000 கொடுத்து 2,000 மட்டும் தனியாக நம்ம நாட்டு பைசா வச்சுருந்தேன். அந்த முழு தாள் நல்லா அப்படிங்க. என் கையில் இப்போ வெறும் 2,000 மட்டும் தான் இருக்குது. நான் கொண்டு வந்த 35,000 வெள்ளி அவங்க கையில் போய்ட்டு, இப்போ 8,000 பைசா அவங்க கையில் இருக்குது. என்கிட்ட என்ன நம்பி எதுவுமே இல்லை. பாஸ்போர்ட் மட்டும் இருக்குது. லாட்ஜ் வாசலில் கொண்டு விட்டுட்டு லாட்ஜில் சொல்லிவிட்டு நாளைக்கு காலை நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நைட்டு போய் அந்த ரூமில் உட்காந்தேன். ரூம் சிம்பிளாக ஒரு 10க்கு 10 ரூம் தான். உள்ளே ஒரு பாத்ரூம், ஒரு பெட், இது மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. உள்ளே உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு. சாப்பாடு மெயினாக சாப்பாடு பார்த்திங்கன்னா, மலேசியாவில் வந்து நம்ம விரும்புகிற மாதிரி சாப்பிட முடியாது. எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த சாப்பாடு நமக்கு ஒத்துக்கணும். அப்போ தான் கண்டிப்பாக நம்ம இருக்க முடியும். அந்த நாட்டில் சாப்பாடு சத்தியமாக எனக்கு செட் ஆகவே இல்லை. நம்ம ஊர் மாதிரி ரைஸ்லாம் இல்லைங்க. எல்லாமே இது சக்க 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 சக்கச்சன்ட்டு எல்லா மிக்ஸ், நம்ம ஜாப்பனீஸ் உணவுலாம் இருக்கும், அந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படி தான் இருந்துச்சு. அது என்ன சாப்பாடுன்னு சொல்லவும் முடியல. நார்மலாக நம்ம புரோட்டா சாப்பிட்டா சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே ரைஸு, அதாவது சைனீஸ் ஐட்டம், நிறைய சைனீஸ் ஐட்டங்கள் இருக்குது. நமக்கு எதுவுமே ஒத்துவர மாட்டேங்குது அந்த சாப்பாடு விஷயத்தில். ஏதோ வாய்க்கு ருசியாக 2 போன நைட்டு கொஞ்சம் போல் ரைஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். மறுநாள் காலையில் 8 மணி ஆகிட்டு வரல. ஃபோன் அடித்தேன், எடுக்கலை. வளைச்சி அடித்து பார்க்குறேன், ஒரு ஆள் எனக்கு ஃபோன் எடுக்கவே இல்லை. என்ன பண்ணுற கடவுளே சொல்லி லாட்ஜ் வாசலில் இருந்து நின்றுட்டு ஒரு பக்கம் கண்ணீர் வராத குறை தான். லாட்ஜ் வாசல் கீழே இறங்குறேன். கீழே ஒரு இட்லி கடை இருந்துச்சு. இட்லி கடையில் போய் விஷயத்த சொல்கிறேன். அவன் தம்பி இந்த மாதிரி வந்து ஏமாந்துட்டு, தம்பி இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாற்றுவாங்களே, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அவங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் நோட் பண்ணுவோம். வீட்டிலனா எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஆகலாம் ஃபோன் பண்ணி யாருக்குமே ரீச் ஆகலை. சரி ஓகே, அந்த பசங்க திரும்ப அடிப்பேன்னு சொல்லிட்டு காலை 7 மணிக்கு எழுந்திரிச்சவன் 9 மணி வரைக்கும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எடுக்கவே இல்லை. வேறு பக்கத்தில் ஒரு நியரில் ஒரு மொபைல் ஷாப் இருந்துச்சு. அங்கே போய் ஃபோன் அடிக்கிறேன். நோ ரெஸ்பான்ஸ். சாப்பாட்டுக்கு எல்லாம் பைசா கிடையாது, செலவுக்கு பைசா கிடையாது. என்ன செய்யறதுல லாட்ஜ் வாசல் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? நைட்டு விட்டுருக்காங்க. மறுநாள் மதியத்தில் வெக்கேட் பண்ணுவோம். அந்த இட்லி கடையை சொல்லி என்ன பண்ணேன், இந்த மாதிரி வந்துட்டேன், என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே நீ சாப்பிடு, அப்புறம் பொறுமையாக யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 4 இட்லியை கொடுத்து சாப்பிடு அப்படின்னாங்க. சாப்பிட்டு உட்காந்துருந்தேன். சரி ஓகே என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கேன். மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆகிட்டு. யாருமே ஃபோன் எடுக்கல. அத்தவணை காட்டில் அனாதை விட்ட மாதிரி. அவங்க தமிழ், அதெல்லாம் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கேன். மைண்டு ஒரு மாதிரி வெறுத்து அப்படியே பிளாங்காக நிற்கிறேன். என்ன பண்ணால் தெரியலையே, கடவுளே வந்துட்டோம், மாட்டிக்கிட்டோம், இது உயிரோட ஊர் போய் சேருமான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர்ஸே நிறைய இருக்குது. அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ யாரும் மலேசியா போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு 1க்கு 10 முறை யோசிங்க. நல்லா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களை கூட நம்பி போகாதீங்க. உங்களுக்கு 100% நான் கண்டிப்பாக ஓகே சேஃப்னு நினச்சா மட்டும் மலேசியா பக்கம் போங்க. எக்காரணத்தை கொண்டும் டூரிஸ்ட் விசாலாம் போகாதீங்க. பைசா பார்த்துக்கோங்க, ஏமாந்துடாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன கஷ்டப்பட்டேங்கிறத சொல்கிறேன். அன்டில் தென் பை பாய், ஃப்ளோர் பை ஷேர் பாய்.